அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து அக்குபஞ்சர் புள்ளிகள், அதன் அமைவிடம், அதன் பலன்கள பத்தி நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் பார்த்து எனக்கு நெறைய ஆதரவு குடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டமா நம்ம என்ன புள்ளிகள பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒரே வீடியோல அக்குப்ரெஷர் புள்ளிகள், அதன் பயன்கள், அதற்கு ரிலேட்டிவான சித்த முத்திரைகள், ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு வீடியோவில் பர்டிகுலரா இந்த 3 விஷயத்தை பத்தி நம்ம விவரிச்சு சொல்ல வரோம். ஓகேங்களா? நீங்க இத கண்டினியூஸா 21 நாள் இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணக்குள்ள உங்களுக்கு எப்படியாப்பட்ட நோயும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்குள்ள வரும். அதுக்காக இந்த சிறிய முயற்சியை நான் முன்னெடுத்து வச்சிருக்கேன். நீங்க அனைவரும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோட பலன் கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா 3 விதமான இயற்கை சிகிச்சையும் ஒன்னா ஒரே ஒரு வீடியோல நான் கொடுக்க போறேன். அப்போ இது எவ்வளவு முக்கியமான வீடியோங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போ அக்குப்ரெஷரோட சூட்சும புள்ளிகளையும் இதோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லி. அப்போ இதை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல நான் இடையில சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கும். ஓகேங்களா? நீங்க மற்ற வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பாக்குற மாதிரி இதை தயவு செய்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி பாக்குற மாதிரினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புண்ணியப்படாது. அதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். இன்னைய தலைப்புல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நோய், உலகையே உலுக்கி கொண்டு இருக்கும் சர்க்கரை நோய். சர்க்கரை நோயை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. ஆனா சர்க்கரை நோய்க்கு இப்படி ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் செஞ்சா 21 நாள்ல வித்தவுட் இன்சுலின், அதாவது இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட அதை ஃபர்ஸ்ட் குறைக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சில அக்குப்ரெஷர் புள்ளிகளை தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். அது மட்டும் இல்ல, சில முத்திரைகளையும் அதோடு சொல்ல போறேன், சில ஹோம் ரெமடியும் அதோடு சொல்ல போறேன். இத நீங்க கண்டிப்பா பார்த்து பலன் பெறுங்க. இப்போ நம்ம சர்க்கரை நோய தீர்வுக்கான புள்ளிகள் அப்படின்னு பார்க்கக்குள்ள அக்குப்ரெஷர் புள்ளிகள் என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். சர்க்கரை நோய் ஏன் சார் வருது? செரிமான கோளாறு. ஆக மண்ணீரல்ல இருக்க எனர்ஜி குறைபாடே சர்க்கரை நோய்க்கு முழு காரணம்ங்கிறது. மண்ணீரல் என்பது இரைப்பையும் மண்ணீரலும் ரெண்டும் சேர்ந்ததுதான் மண் அப்படின்னு சொல்றோம். அந்த மண்ணை வலுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு ரூட் கிராஸ் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு இதோட கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட் மிகவும் எஃபெக்டிவான புள்ளி. இதை எல்லாத்தையும் காலை மாலை 21 முறை பிரஸ் பண்ணணும். இது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மேல உங்களுக்கு டிஸ்பிளேல போடுற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு. நீங்க பாயிண்டோட லொகேஷன் மட்டும் கண்டிப்பா நீங்க கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணா கண்டிப்பா அந்த பாயிண்டோட லொகேஷன் பூரா கிடைக்கும். அதோட அந்த பாயிண்ட் லொகேஷன் பூரா கூகுள்ல கண்டிப்பா கிடைக்கும். அதை நீங்க சர்ச் பண்ணி அதை மட்டும் நீங்க ஒரு 6 பாயிண்ட் நீங்க சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 6 பாயிண்டையும் விளக்கி இந்த வீடியோக்குள்ள என்னால சொல்ல முடியாது. அதனால அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். அந்த பாயிண்டை மட்டும் சர்ச் பண்ணிக்க. அடுத்த முத்திரையும் நம்ம ஹோம் ரெமடியும் அடுத்தடுத்த கட்டத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் H7. ஓகேங்களா? H7 அப்படிங்கிற பாயிண்ட் அது மண்ணீரலை தாய்புதத்திடம் சக்தி வாங்கும் புள்ளி. H7 SP2 ஸ்பிளீன் 2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் அதோட சேர்த்து SP3 மண்ணீரலின் 3வது புள்ளி. ஏன்னா ஏற்கனவே சர்க்கரை நோய்க்கான புள்ளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு சொல்லி SP3 அப்படிங்கிறத கொடுத்திருந்தேன். அந்த பாயிண்ட் இதுல முதன்மை புள்ளியாக இருக்கு. ST43 இரைப்பை சக்தி ஓட்டத்துல முக்கியமாக கருதப்படும் ஒரு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி ST43. ST36 ஒரு அற்புதமான ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி. உங்களுக்கு முழங்கால் வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூட இது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த புள்ளி
கேஸ்ட்ரோ பிரச்சனை உள்ளவங்க கூட இயக்கி இதை வெற்றி கண்ட புள்ளிய இதோட சேர்த்திருக்கேன். அடுத்து ST41, அதாவது செரிமான கோளாறு. ஏன் சார் வருது? அப்போ கரெக்டான வெப்பத்தன்மை நம்மளோட இரைப்பை மற்றும் மண்ணீரல்ல பராமரிக்கப்படல, அதனாலதான் செரிமானம் சரியா இல்லை அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இரைப்பை சக்தி நாளங்கள் ஓட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபயர் பாயிண்ட், அதாவது நெருப்பு பூத சக்தியை கரெக்டான முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி ST41 அப்படிங்கிற பாயிண்டையும் இந்த கோர்ஸ்ல நான் சேர்த்திருக்கேன். மொத்தம் அதிசயம் நிகழ்த்திய சர்க்கரை வியாதியை வேரோடு அறுக்கும் அதிசயம் நிகழ்த்திய ஒரு முக்கியமான புள்ளி தான் இந்த 6 பாயிண்ட் இன் கியூர் இன் டிசீஸ் அப்படிங்கிற தலைப்புல நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த அக்குப்ரெஷர் புள்ளி. இதை காலை மாலை 21 முறை அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நாள்பட்ட நோய்களான, உங்களுக்கு சுகர்னு நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க, நாள்பட்ட எந்த நோயா இருந்தாலும் சரி, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். இதோட உங்களுக்கு சில சித்த முத்திரைகளை நான் உங்களுக்கு இதோட சொல்லித்தரேன். அதையும் காலை மாலை நீங்க காலையில 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம் இந்த முத்திரைகளையும் செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும். அந்த முத்திரைகள்ல முதல் முத்திரை நீங்க செய்ய வேண்டிய முத்திரை அபான முத்திரை. பெருவிரலும் நடுவிரலும் மோதிர விரலும் ஒன்றாக விரல் நுனியை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். இரு கைகளிலும் செய்ய வேண்டும். இதன் பேர் அபான முத்திரை. இந்த முத்திரை நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து செய்யலாம். ஓகேங்களா? ஒரு இடத்துல உட்காந்து செஞ்சுட்டு இந்த நான் உட்காந்துருக்க கைய காட்டுறதுனால இப்படி காட்டுறேன். நீங்க வச்சிருக்கும் போது வானத்தை பார்த்து நீங்க இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்க அமைதியா ஒரு இடத்துல முதுகு தண்டுவடம் நேரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு இது பக்கம் சாஞ்சு உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த முத்திரையை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு 10 நிமிடம் நீங்க பண்ணணும். அடுத்து நீங்க பண்ணக்கூடிய முத்திரை பிராண முத்திரை. பிராணனே உடலுக்கு எல்லா விதமான நோய்களையும் சரி, பிராணன் கரெக்டா இருந்துச்சுன்னா உடம்புல எல்லா விதமான நோய்களையும் சரியாயிடும். ஓகேங்களா? அப்போ அந்த பிராண சக்திய கிரகிக்கிற ஒரு அற்புதமான ஒரு முத்திரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண முத்திரை. மண் பூதத்தையும் நீர் பூதத்தையும் சமன் செய்யும் ஒரு அற்புதமான முத்திரை இந்த பிராண முத்திரை. கட்டை விரலும் மோதிர விரலும் சுட்டு விரலும் விரல் நுனியை தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். இதை ஆகாயத்தை பார்த்து நீங்கள் வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும். இது காலையில, இது ஒரு 10 நிமிஷம். ஓகேங்களா? அப்படி 10 நிமிஷம் முடியலனாலும் ஒரு 5 நிமிட்ஸ் அந்த மாதிரி கணக்கு பண்ணீங்க. 5 நிமிஷம் நீங்க கணக்கு பண்ணீங்க. அடுத்து கடைசியா ஒரு முத்திரை இருக்கு, அந்த முத்திரையும் இந்த சேர்த்து செய்யணும். இது கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னால இது கண்டிப்பா இந்த முத்திரையை நீங்க 3 செஞ்சாதான் பலன் கிடைக்கும். சரிங்களா? அது சூரிய முத்திரை. சர்க்கரை நோயை வேரோடு அறுக்கும், சர்க்கரை நோயினால் ஏற்படும் அனைத்து விளைவுகளையும் சீர் செய்யும் இந்த சூரிய முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் ஆகாயத்தை பார்த்தவாறு நீங்கள் கைகளை இப்படி வைத்துக்கொண்டு 3 முத்திரைகளும் அபான முத்திரை ஒரு 5 நிமிடம், பிராண முத்திரை ஒரு 5 நிமிடம், சூரிய முத்திரை ஒரு 5 நிமிடம். இப்படி 15 நிமிடம் வச்சா காலையில 15 நிமிடம், சாயங்காலம் 15 நிமிடம் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. ஓகே? அப்போ நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஏற்கனவே அக்குப்ரெஷர் புள்ளிகளும் நான் கொடுத்துருக்கேன். அந்த அக்குப்ரெஷர் புள்ளியோட சேர்த்து இந்த முத்திரைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரியா? அடுத்து ஒரு சின்ன ஹோம் ரெமெடி இருக்கு. அந்த ரெமெடி என்னன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்ன சொல்லணும்னா 21 நாள்ல யாரெல்லாம் எனக்கு சுகர் குறைஞ்சிச்சோ கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இப்போ அந்த ஹோம் ரெமெடி என்னங்கிறத, ஈஸியான ஹோம் ரெமெடி இது. அவ்வளவு அற்புதமா இன்சுலினை அதிகப்படியா போட்டுக்கிட்டு இருந்தவங்கள குறைச்ச ஒரு அற்புதமான என் கிளினிக்கல்ல நிறைய பேருக்கு கொடுத்து அவங்க வெற்றி கண்ட ஒரு ஹோம் ரெமெடியை நான் சொல்றேன். இது அனைவரும் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தினா நல்ல முறையில நீங்க குணமாகிறத கண்கூடா பார்க்கலாம். ஓகேங்களா? சுகர் புண்ணு இருக்கிறவங்க கூட சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியல, எனக்கு குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லி அவஸ்தப்பட்டு இருக்கீங்க, அவங்க கூட இந்த ஹோம் ரெமெடியை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்தவித பக்க விளைவும் இல்லாத ஒரு ஹோம் ரெமெடி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 கோவக்காயை எடுத்துங்க. நீங்க நாட்டுக்கோவை அப்படி இல்லைன்னா நீங்க ஹைபிரிட், நீங்க எங்க கோவக்காய் பாருங்க, உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல எங்க கிடைக்குதோ கோவக்காயை நீங்க வாங்கிக்கிங்க. அந்த கோவக்காயை நல்லா வெட்டி
ஒரு மிக்சியில போட்டு நல்லா அடிச்சிருங்க. வடிகட்டி காலையில எம்டி ஸ்டமக்ல ஒரு 50 ml நீங்க குடிச்சுட்டே வாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வெந்தயத்தை முளைக்கட்ட வச்சு அதை காய வச்சு முளை நீக்கி அதை லைட்டா வறுத்துட்டு நீங்க பொடி செஞ்சு வச்சுக்கணும். சரியா? வச்சுட்டு காலையில ஒரு 3 கிராம் உணவுக்கு முன்னாடி குழந்தை பிஸ்கட் சப்பி சாப்பிடும்ல, அந்த மாதிரி வாயில போட்டு, தண்ணிலாம் இல்லை, அப்படியே வாயில போட்டு சப்பி சாப்பிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி சாயங்காலம், அதை ஈவினிங் வச்சுங்களேன், ஈவினிங்ல ஒரு 7 மணிக்கு இதே டைப்ல வாயில போட்டு சப்பி சாப்பிடணும். ஓகேங்களா? இதுதான் கோர்ஸ். இது எவ்வளவு நாள் சார் சாப்பிடணும்? உங்களுக்கு மாற்றம் தெரிய 21 நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 21 நாள் நான் சொன்ன மாதிரி அந்த அக்குப்ரெஷர் புள்ளிகளை, நான் சொன்ன டாப் 6 பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்டை இயக்கி இந்த முத்திரைகளை 3 விதமான அபான முத்திரை, உங்களுக்கு பிராண முத்திரை, மற்றொன்று சூரிய முத்திரை, இந்த 3 முத்திரையையும் இந்த 3 முத்திரைகளையும் காலை 15 நிமிடம் மாலை 15 நிமிடம் செய்து இந்த ஹோம் ரெமடியான ஒரு 3 கோவக்காயை எடுத்து அரைத்து அதை அந்த சாறு எடுத்து குடித்து இந்த வெந்தயத்தை நான் சொன்னவாறு பொடி செய்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது 21 நாளில் இன்சுலின் போட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு கூட அதை உடனே உங்க டேப்லெட்டுக்கு கூட நீங்க மாறிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கவங்க டேப்லெட்டை குறைக்கலாம். அந்த அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீ இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது நான் சொல்றேன், ஒவ்வொரு டிசீஸ்க்கும் நான் 3 விதமான இயற்கை சிகிச்சையை ஒரே வீடியோல கொடுக்க நான் இருக்கேன். இது எதையும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன் கேளுங்க. இந்த 3 வீடியோ, நான் சொன்ன இந்த ஒரு வீடியோ நீங்க ஒரு 10 வீடியோவுக்கு சமம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நான் சொன்ன விஷயத்துல இருக்கு. நீங்க போய் ஒவ்வொரு மணிக்கணக்குல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேயும் பணத்தை செலவு பண்ணாம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கைக்கு பக்கத்திலே இருக்கிறத ஃபாலோ பண்ணி பெரிய பெரிய நோய்கள் இருந்து நம்ம உடம்புல வரவிடாம பாதுகாத்துக்குங்க. நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம எல்லாரையும் பாதுகாப்போம். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த பாயிண்டை இயக்கி அனைவரும் நலம் பெறுங்கள். நன்றி.